அப்ப இந்த ஞானிகள் மகான்கள் சித்தர்கள்லாம் இறைவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லா மதத்திலையும் எல்லா ஞானிகளும் சொன்ன ஒரே உண்மை இறைவன் ஒருவரே. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. அந்த ஏக இறைவன் ஒளி வடிவமாகத்தான் இருக்கிறாருங்கிறதையும் எல்லாரும் சொல்லுறாங்க. இஸ்லாத்திலையும் இறைவன் ஒளி வடிவமானவங்க சொல்லி, முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்து மதம், பார்த்தி, இன்னும் உலகத்தில் எத்தனை மதம் இருக்கிறோ, எத்தனை ஞானிகள் சொல்றாங்களோ எல்லாரும் இறைவன் ஒளி வடிவானவர் தான் சொல்லுறாங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அவர் என்ன சொல்லிட்டாரு, இவர் என்ன சொல்றாரு, ஏதோ ஒரு இதை மட்டும் பார்த்தாச்சுன்னா நமக்கு தெரியாது, ஒரு ஐடியா கிடையாது. பாரப்பா பலவேத நூலும் பாரு, எல்லாத்தையும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவரும் என்ன சொன்னாரு, இவரும் என்ன சொன்னாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லாரும் சொன்னதையும் பார்க்கும்போதுதான் அதனுடைய ஒற்றுமையே நமக்கு தெரியும். அப்ப எல்லாரும் ஒரே விஷயத்த தானே சொல்லிட்டாங்க, எல்லாரும் இறைவனை பற்றி தானே சொன்னாங்க. அப்ப அந்த இறைவன் ஒளியானவர் தானே, ஒளியை பற்றி தானே பேசினாங்க. அப்ப எல்லாரும் சொன்னது அந்த ஏக இறைவன், ஒளி வடிவான இறைவன். அதை நம்ம பார்ப்போம். எப்படி பார்த்துக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாட்டு, நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியது கடவுளை அடைந்தவர்கள், ஞானிகள், மகான்கள், அவங்களுடைய உபதேசங்கள் தான். அகஸ்தியர் முதல் எத்தனையோ சித்தர்கள், ஞானிகள், எத்தனையோ மகான்கள், ஜீசஸ், முகமது நபி, எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு அரேபியால பிறந்தாரு, அங்க என்ன பாஷை உண்டோ அதை பேசினார். இவர் ஐரோப்பால பிறந்தாரு, அங்க என்ன பாஷை இருந்து அதை பேசினார். அவ்வளவுதான். இங்க பிறந்தவங்க இங்க உள்ள மொழியை பேசினாங்க. மொழிகள் வேறாக இருந்தாலும் விஷயம் ஒன்றுதான்.